ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்னா தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டர் சீசன் 1 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒயிட் ஷார்க்குக்கு பாஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஆண்ட்ரேயோட பவர் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்பிவி சீசன் 1 எபிசோட் 22. செங்கு அப்புறமா எலைட் பிரதர்ஹுட் இவங்க ரெண்டு பேரும் பாஸான கதையை காமிக்கிறாங்க. இதை உட்காந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தியெல்லாம் அந்த கதை இருக்காது. எலைட் பிரதர்ஹுட்டோட கரண்ட் பாஸ் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. ஷோ நீ தான் இந்த ஆர்கனைசேஷனை பொறுப்பாக பார்த்துக்கிடணும். உன்ன மாதிரி ஒரு டேலண்டடான பர்சனை நான் பார்த்ததில்ல, அதனால தான் இந்த ஒரு விஷயத்த ஓன்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் அந்த சோடா பொட்டி உள்ள வரான். இவன் தான் என்னோட பையன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாதிரியே இவனை பாஸ் ஆக்குனதுக்கப்புறம் இவனுக்கும் நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் சொல்லவும் ரெண்டு பேரும் பழசெல்லாம் யோசிச்சு பார்த்து இல்லை அப்படின்னு எந்திக்கிறாங்க. அவங்க ஸ்டார் ஆஃப் சி எடுத்துட்டு ஹோட்டலுக்கே திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சோடா பொட்டி சொல்கிறான். நான் சும்மா விட மாட்டேன்னு செங்கு எந்திக்கவும், ஏன்டா உன்ன மாதிரி மூளை இல்லாதவன்லாம் வச்சு என்னடா பண்ண போற அப்படின்னு போயிட்டு அவன் கலாச்சிட்டு இருக்கான். இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்கள தோக்கடிக்கலாம், ஸ்டார் ஆஃப் சியை எடுத்ததுக்கு அப்புறம் அதை செட்டில் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் டேங்கரை வச்சு இந்த ஹோட்டலையே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை தான் தேடிட்டு இருக்காங்க. நீ வேணா என்ன ரிலீஸ் பண்ணுன்னா நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதை அட்டாக் பண்ண வேணாம்னு சொல்றான். நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ டாப் ஃப்ளோர்ல இருக்கான்னு பார்த்துட்டு மேலே அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கீழே விழவும் ஓடி அங்கே தூக்கி டீகம் தூக்கி போடுறான். நம்ம ஹீரோவா அவனை பிடிச்சிருந்தான். ரோலிங் ஆகி வந்த ஸ்பீடுக்கு அப்படியே இவங்க எஸ்கேப் ஆகி திரும்ப போறாங்க. வேற லெவல் பண்ணிட்டீங்க, சூப்பர் நம்ம ஹீரோ சொன்னா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்னோஃபீல்ல இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லி டீகம் சொல்றா. அவளோட ஆளுங்களுக்கும் அவள் லொக்கேஷன் அனுப்பி விட்டுருக்கா. பார்த்தா இந்த செங்கு வந்துட்டு சாதாரண கத்தியை வச்சு டேங்கரையே துண்டா வெட்டி இருந்தான். டேங்கர்ல இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸை இந்த டேங்கருக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் பண்ணிட்டான். செங்கு விடாம பின்னாடி வர லான்ச்சரை வச்சு அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ அதையோ டெலிபோர்ட் பண்ணி விட்டுருதான். ஸோ அந்த ரெண்டு கேங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷூவும் வேற லெவல்ல தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு டெலிபோர்ட் ஆகி தப்பிக்கிறான். எல்லாத்தையும் காப்பாத்துறான். அடியில இருந்து மிஸ் ஆகுறான். ரெண்டு பேரும் இருந்து சமாளிக்க முடியலன்னா அப்ப 4 பேரா போவோம். மத்தவங்களையும் நம்ம ஹீரோ வெளியே கூட்டிட்டு போறான். ஸோ மொத்த ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரையும் தோக்கடிச்சிருந்தாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாம் கோல்டன் ஃபேஸ்ல இருக்கிற ரேங்கர்ஸ், இவங்க ஜஸ்ட் சில்வர் அண்ட் பிரான்ஸ் ரேங்க் தான். பரவாயில்ல நீ திறமையா இருக்க, என்னோட கேங்க்கு வந்துறேன்னு செங் கேட்கவும், நீ வேணா எங்க கேங்க்கு வந்துற அப்படின்னு எலைட் பிரதர்ஹுட் கேட்கறான். சரி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்டார் ஆஃப் சியை கைப்பற்றுவா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா போய் திரும்பவும் அட்டாக் பண்ண போறாங்க. பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே ஐஸ்ல ஃப்ரீஸ் ஆயிருந்தாங்க. பார்னிங் பிளட் அவேக்கனிங் பண்ணி இப்ப ஆண்ட்ரே அந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடம் மொத்தமும் ஸ்னோ ஃபீல்டு தான் அப்படிங்கிறதுனால அவனால ஸ்னோ பவர்ஸ் அதிகமாவே யூஸ் பண்ண முடியுது. ஷாயம் வண்டியை லெஃப்ட்ல திருப்ப ரைட்ல திருப்ப நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். என் இடத்துக்கு வந்து என் ஹோட்டலையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிரலான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க மொத்த வண்டியாவோ ஸ்னோவால் அவன் மோட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் ஸ்டார் ஆஃப் சியை தேடி தான் வந்திருக்கான். நான் அதை எடுத்துட்டு ஆப்போசிட் சைட்ல ஓடுறான், நீங்க தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பவும் ஆண்ட்ரே கண்டினியூஸா அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி ஆண்ட்ரேக்கு பின்னாடி தப்பிச்சு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். பட் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் ஆயிருது. ஆண்ட்ரேக்கு பின்னாடி போனாலும் ஐஸை வச்சு தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி ஸ்டார் ஆஃப் சி கீழே விழ போகுது. நம்ம ஹீரோ அதை டெலிபோர்ட் பண்ணியே பிடிச்சிடலாம் தான். பட் அதே சேம் டைம்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் போற டேங்கர் அவன் அட்டாக் பண்ண போகவும் டெலிபோர்ட் ஆகி டக்கு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திருந்தான். ஸோ அந்த ஸ்டார் ஆஃப் சியை நம்ம ஹீரோ மிஸ் பண்ணியிருந்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக இந்த ஸ்டார் ஆஃப் சியை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டல அப்படின்னு ஆண்ட்ரே சொல்றான். நம்ம ஹீரோவோட பாடியில சடாரம் அப்படியே ஃப்ரோஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஆண்ட்ரே வந்துட்டு அந்த ஸ்டார் ஆஃப் சியை எடுத்துருத்தான். நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல அவன் ஐஸை வச்சு குத்தி நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சுட்டான். இங்ஷோ வேணாம் அங்க இருந்து போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டார் ஆஃப் சியோட பவரையும் சேர்த்து அவன் அப்சர்வ் பண்ணி ஆண்ட்ரே அதையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்ஷோ என்னதான் ஃபயரை யூஸ் பண்ணாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல. இங்ஷோவை அவன் அட்டாக் பண்ற மாதிரி போகவும் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து வெளியே வந்து டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி அவளை தப்பிக்க வச்சிருக்கான். ஸ்பேஷியல் பவர் யூசராகவே இருந்தாலும் உண்மையான பவருக்கு முன்னாடி உங்க யாராலையும் நிக்க முடியாது அப்படின்னு ஆண்ட்ரே சொல்றான். திரும்பவும் அவன் அட்டாக் பண்ண போனா ஆர்மி ஆளுங்கெல்லாம் இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பட் ஆண்ட்ரே தனியாளாவே அவங்க எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்கான். ஒரு நேஷனையே தனியாளா டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு இந்த ஸ்டார் ஆஃப் சி கிட்ட பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மைன்னு ப்ரூவ் பண்ற அளவுக்கு தான் ஆண்ட்ரே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துருத்தான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆண்ட்ரே ஆல்ரெடியா ஒரு கோல்ட் ரேங்க், அது போக பார்னிங் பிளட் அவேக்னிங் பண்ணியிருக்கான். இப்போ ஸ்டார் ஆஃப் சியோட பவரையும் சேர்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் ஸ்பெஷல் யூசராகவே நம்ம ஹீரோ இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு சாதாரண சில்வர் ரேங்க்ல தான் இருக்கான். எப்படி ஆண்ட்ரேவை தடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.